நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள், ஸ்டாலினை கைது செய்யுங்கள், 7 ஆண்டுகளாவது தீர்ப்புகள் வழங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போர்க்கொடிகளை தூக்கியுள்ளார்கள் கள்ளக்குறிச்சி மக்கள். குறிப்பாக 52 மரணங்கள் ஒரே நொடியில் கள்ளச்சாராயத்தின் காரணமாக ஒரே ஊர் முழுவதும் அழுகையாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுத்தாலும் அவர்களது உயிரை மீட்டு கொடுக்க முடியுமா? இது ஒரு நாளில் ஏற்பட்ட சம்பவம் கிடையாது. கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு புகார்களும் அப்பகுதி மக்கள் காவல்துறை ஆணையரிடமும் மாவட்ட ஆட்சியாளரிடமும் கொடுத்த நிலையில் திமுகவின் நிர்வாகி என்ற காரணத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இப்பேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு. 52 குடும்பங்கள் நடுத்தெருவிற்கு வந்துவிட்டது. முழு பொறுப்புகளையும் ஸ்டாலின் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ராஜினாமா செய்யவில்லை என்றால் அவர் மீது வழக்குகளை, பொதுநல வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும். 7 ஆண்டுகள் வரை அவரை சிறையில் தள்ள வேண்டும். இப்பேற்பட்ட மோசமான ஆட்சியை நடத்துவதற்கு ராஜினாமா செய்துவிட்டு போகலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தற்பொழுது வழக்கு ஒன்றை பதிவு செய்ய உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஃபோன் கால் முழுவதுமாக ஊரே அழுகையாக மாறிவிட்டது. காரணம் 52 மரணங்கள் தொடர்ச்சியாக. இந்த மரணத்திற்கு காரணங்கள் மாவட்ட ஆட்சியாளர் கூறும் பொழுது வயிற்று வலியின் காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டதாகவும் கள்ளச்சாராயம் குடித்து யாரும் இறக்கவில்லை என்றும் முதலாவது அறிவிப்பு வெளியிட்டார். இதிலிருந்தே தெரிகிறது திமுகவின் நிர்வாகிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இவர்கள் நாடகமாடுகிறார்கள் என்றும். ஆனால் மருத்துவர்கள் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார்கள், இது கள்ளச்சாராயத்தின் காரணமாகத்தான். மெத்தனால் அதிகமானதன் காரணமாக மூளை நரம்பு செயல்விட்டது, உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து விட்டது. இதனால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் சிறையில் தான் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிலிருந்து தமிழக அரசு நிதியுதவிகளை வழங்கினாலும் அவர்களது கண்ணீரை துடைக்க முடியுமா? மேலும் கள்ளச்சாராயம் இன்னும் 3 மாதங்களுக்கு பிறகு சுதந்திரமாக திமுகவின் நிர்வாகிகள் நடத்ததான் செய்வார்கள். கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக 13 நபர்கள் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தார்கள். அவர்களது குடும்பத்திற்கு 5 லட்சம் கொடுத்தார். தற்பொழுது 10 லட்சம், அதற்கு பிறகு 15 லட்சமாக கூடுமே தவிர கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு ஸ்டாலின் என்ன முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் தெரியவில்லை.